நடிகை த்ரிஷா அவர்கள் இப்போ சர்ச்சைகளுக்கு மத்தியில் காதலை உறுதிப்படுத்தியதாக ஒரு புதிய வைரல் பதிவு போட்டதை வச்சு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்படி அவங்க என்ன பதிவு போட்டிருப்பாங்கன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழக முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொண்ட த்ரிஷா அவர்கள் இவ்வளவு சர்ச்சைக்கு பின்னாடியும் சில விஷயங்களை அவங்க இன்னும் தெளிவுபடுத்தாமல் இருக்காங்களே அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நடிகை த்ரிஷா செம கியூட் புகைப்படங்களை பகிர்ந்து காதல் பற்றி போட்டிருக்கக்கூடிய பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்குது. விஜய் சங்கீதா விவாகரத்து சர்ச்சைக்கு பின்னர் த்ரிஷாவை மற்றும் விஜய் பற்றிய பல்வேறு வதந்திகளும் சர்ச்சையாக கருத்துக்களாக சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த சூழலில் முன்னாள் நடிகரும் தற்போதைய முதல்வருமான விஜய் அவர்களினுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்த நிலையில் அதைத் தொடர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு த்ரிஷா மற்றும் விஜய் இருவரும் ஜோடியாக வந்திருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதற்கு பின்னரும் பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வந்த நிலையில் அதை பற்றி விஜய் அவர்களும் சரி த்ரிஷா அவர்களும் சரி எந்த விளக்கமும் இது வரைக்கும் கொடுக்கல. இந்த நிலையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தாவேக தலைவர் சி ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கிட்டாரு. இந்த நிகழ்வில் த்ரிஷாவும் அழகிய ஒரு சாரீ அணிஞ்சு அதில் தலையில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சு அவங்க அங்கே கலந்துக்கிட்டது மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய கவனத்தையுமே ஈர்த்திருந்துச்சு. இது குறித்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகவும் இருந்துச்சு. அதோடு நிறுத்தாமல் மீண்டும் இந்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து காதல் எப்போதும் உரத்த குரல் ஒலிக்கும் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இது குறித்த விஷயம் தற்போது புதிய சர்ச்சையை கிளப்பி வருது. இந்த பதிவு த்ரிஷாவின் காதலை உறுதிப்படுத்தும் வகையில் இருப்பதாக சமூக வலைதளவாசிகள் சொல்லி வராங்க. ஏண்டா இது நல்லா தானே போயிட்டு இருந்தது, இவங்க வந்திருக்கதை பார்த்துட்டு எத்தனையோ பேர் நல்ல தோழி இப்படி தான் இருப்பாங்க, எப்பொழுதுமே நல்ல ஒரு தோழனுடைய வெற்றியிலையும் சரி அதே போல் அவங்களுடைய தோல்வியிலையும் சரி இருப்பாங்க, நல்ல விதமாக ஒரு தோழி அப்படின்றவங்க ஒரு தோழனை உயர்த்தி வருவாங்க அப்படின்னு பலவிதமாக த்ரிஷா அவர்களையும் சரி அதே போல் விஜய் அவர்களையும் சொல்லி நல்ல விதமாக தான் பாராட்டி வந்துட்டு இருந்தாங்க. இப்போது இவங்க இப்படி போட்டிருக்க பதிவு மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய வகையில் மனைவி கூட சேர்ந்து வாழுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, குடும்பத்தோடு இணைந்திருங்க, பிள்ளைகளை பாருங்கள் அப்படின்னு எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இப்போது த்ரிஷா அவர்கள் இடையில் வராங்க அப்படின்னா நிச்சயமாக அது முதல்வர் அவர்களினுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இப்படியெல்லாம் போடக்கூடிய பதிவை சில விஷயங்கள் அவங்களை பற்றி வருது, அவங்களை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அவங்க விளக்கம் கொடுத்துருக்கணும்ல, ஏன் அவங்க கொடுக்கல? இப்படியெல்லாம் மர்மமான முறையில் சில விஷயங்களை போட போய் தானே எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வராங்க. இந்த விஷயம் இப்போது இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க தமிழக மக்கள், அதே போல் விஜய் அவர்கள் இதை பற்றி ஏதாவது சொல்வாரா இல்லையா அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. ஆனால் மக்களும் சரி ரசிகர்களும் சரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் சங்கீதா அவர்கள் கூட இணைந்து தமிழக முதல்வர் வாழணும் அப்படின்றது தான். குடும்பத்தோடு இணைந்திருந்தால் தான் எப்பொழுதுமே நம்மளுக்கு மதிப்பும் சரி அன்பும் சரி மக்களிடமிருந்து வரும் அப்படின்றது அவருக்கும் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்றத. த்ரிஷா போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.